ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி சாப்பாடு செய்யலாம். அதுக்கு நான் 1 கிலோ தக்காளி அளவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் ஸ்டார் அனைஸு 1, அதுக்கப்புறம் இது பிரிஞ்சி இலை, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சு தாளித்து விட்டுறலாம். ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே பிரிஞ்சி இலையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் தாண்டி கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக லைட்டாக வந்துடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மல்லியும் புதினாவும் சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாம் இந்த பிரியாணி ஸ்பைஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இதை வந்து போட்டு வதக்கி விட்டுட்டு ஏலக்காவை 2-3 தட்டி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் இது காரத்துக்கு போட்டதுனால நம்ம இது போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த கலருக்காக வேண்டி அதை வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து போட்டு இது கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும், கொஞ்சம் குலைவாக வந்துடும். இப்போ வந்து நம்ம நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா சுவை சூப்பராக இருக்குங்க. இது வந்து இப்போ வர்றது எல்லாம் ஹைப்ரிட் தக்காளி தான் வருது. அதனால் கொஞ்சமாக நம்ம வேக விட்டு குலைய விட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துனோம் அப்படின்னா தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். அதனால் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்து நல்லா ரைஸை வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு அதுக்கு தகுந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ரைஸு தண்ணி இது அதோடு சேர்த்து கலந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு விசில் விட்டு 1 விசில் விட்டு 2 விசில் சிம் பண்ணி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி. இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் பாசுமதி ரைஸாக இருந்ததுன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு 1 விசில் விட்டிங்கன்னா போதும். சாப்பாட்டு ரைஸுங்கிறதுனால இந்த அளவு வரும்.